ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கருவில் உங்கள் குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கா இல்லையான்றதை ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாங்க. அந்த வகையில் அதாவது ஒரு சில சிம்டம்ஸ் வந்து ஹெல்த்தியான சிம்டம்ஸ் தெரியும், ஒரு சில சிம்டம்ஸ் வந்து குழந்தைக்கு இது உள்ள பிரச்சனைன்றதை காட்டி கொடுக்குங்க. இப்போ பாப்பா வந்து ரொம்ப ஆரோக்கியமாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்காங்க, நீங்கள் தைரியமாக இருக்கலான்றதுக்கான சிம்டம்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மிக முக்கியமான அறிகுறி வந்து ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆன உடனே 2ஆம் ட்ரைமஸ்டரில் அது 5 மந்த்துக்கு அப்புறம் குழந்தை லைட்டாக நகர தொடங்கும். இது வந்து மருத்துவ மொழியில் இந்த கரு இயக்கம் அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த 5ஆவது மாதத்தில் குழந்தை லைட்டாக நகர தொடங்குவாங்க. 6ஆவது மாதத்தில் குழந்தை தாயோட சத்தத்துக்கு பதிலடி கொடுப்பாங்க. 7ஆவது மாதத்தில் குழந்தை வயிற்றோட டார்ச் ஒளி சவுண்டையும் வெளிச்சத்தையும் புரிஞ்சுப்பாங்க, உணருவாங்க. 8ஆவது மாதத்தில் குழந்தை ஒரே இடத்துல இல்லாமல் இடம் ஃபுல்லாக சுற்றுவாங்க, பயங்கரமாக உதைப்பாங்க, ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவாங்க 8ஆவது மாதத்தில். 9ஆவது மாதத்தில் குழந்தை ரொம்ப பெருசாக வளர்ந்துருப்பாங்க, அப்போ வயிற்றில் சுற்றி வர முடியாது, தேவையான ஸ்பேஸ் இருக்காது, அவங்க மூமெண்ட் குறையும். குழந்தையோட அசைவை ஒவ்வொரு மாதமும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இது மாதிரி வித்தியாசமாக நீங்கள் உணர்றீங்க அப்படின்றப்போ இது எல்லாமே உங்கள் குழந்தை வயிற்றில் ரொம்ப ஆரோக்கியமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக க்ரோத் ஆகிறாங்கன்றதுக்கான அறிகுறி. அசைவு குறித்தது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்றப்போ உடனே மந்த்லி செக்கப் போகிறப்ப டாக்டர்கிட்ட கேட்கணும், சரிங்களா. ஒரு பாப்பாவோட மூமெண்ட் வச்சு குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா இல்லையான்றதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 2வது, கருவோட ஆரோக்கியமான வளர்ச்சியை அதை விட பல வழிகள் இருக்குது. குழந்தையோட க்ரோத்தை கால்குலேட் பண்ணுறதுக்காக அல்ட்ராசவுண்ட் செக் பண்ணுவாங்க இல்லைங்க. கரு ஒவ்வொரு மாதம் 2 அங்குலம் வளரணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை 7ஆவது மாதத்தில் 14 அங்குலம் வரை க்ரோத் ஆகிருக்கணும், நீளம் வந்து 14 வளர்ந்துருக்கணும். 3ஆம் ட்ரைமஸ்டரில் 3ஆவது மாதத்தில் கரு முதல் வாரம் முதல் ஒவ்வொரு வாரமும் குழந்தை 700 கிராம் எடை இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும். லாஸ்ட்டு 9ஆம் மாதம் வரப்போ குழந்தை வந்து 3 கிலோ எடை கிட்ட இருக்கணும், 18 முதல் 20 அங்குலம் நீளமும் இருக்கணும். இந்த வளர்ச்சி உங்கள் பேபி ப்ராப்பராக இருந்துகிட்டே இருக்காங்க அப்படின்றப்போ உங்கள் குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க. ஒரு சில குழந்தைங்க வந்து இந்த அளவு நீளம்லாம் கம்மியாக பிறகுறாங்க அப்படின்றப்போ அவங்க உடல் அளவில் குறைபாடு இருக்க குழந்தைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே உங்கள் பாப்பாவுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஸ்கேன் பண்ணுறப்பெல்லாம் ப்ராப்பராக இருக்குன்றப்போ உங்கள் குழந்தை ஹெல்த்தியாக இருக்காங்க. 3வது, ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆன 5ஆவது வாரத்தில் குழந்தையோட இதயம் துடிக்க ஆரம்பிக்கும். அதே நேரம் மின்னணு கரு கண்காணிப்பு மூலம் முதல் 3 மாதம் வரை அதை கண்டறிக்கிறது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டாக்டர் வந்து இதய ஆரோக்கியத்தை உறுதி செய்வாங்க. இந்த சோதனை மூலம் கருவோட இதய துடிப்பில் ஏதாவது அசாதாரண அச்சுறுத்தல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. உங்கள் பாப்பாவோட வயிற்றை தொட்டு பார்க்கறது மூலமாக கூட இதய துடிப்பு நிறைய பேர் கால்குலேட் பண்ணுவாங்க. கருவோட இதய துடிப்பு ஒரு நிமிஷத்துக்கு 110, அதாவது 110 முதல் 160 வரை துடிக்கக்கூடும். இது மாதிரி ஹார்ட் பீட் நார்மலாக இருக்குது அப்படின்றப்ப குழந்தை ஆரோக்கியமாக இருக்காங்க, பிரச்சனை கிடையாது. ஒரு சில பேர் ஹார்ட் பீட் அதிகமாக துடிக்கும், ஒரு சில பேர் குறைவாக துடிக்கும் பாப்பா உள்ளே இருக்கிறப்போ. அதெல்லாம் டாக்டர் நம்மக்கிட்ட மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ ஹார்ட் பீட்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி அப்படின்றப்ப குழந்தை ரொம்ப நார்மலாக இருக்காங்க. முக்கியமாக கர்ப்ப காலத்தில் எடை வந்து அதிகரிக்கும் இல்லைங்களா. நம்ம வயிறோட தோற்றமானது ஆரோக்கியமான கர்ப்பமா இல்லையான்றதை காமிச்சு கொடுத்துரும். கர்ப்பிணியோட உடலில் எடையை பொறுத்து மருத்துவர் வந்து டெலிவரி காலம் வரையும் எவ்வளோ வெயிட் போகணுன்றதை நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஆரோக்கியமான எடையாக இருந்தீங்க அப்படின்றப்ப குழந்தையோட வெயிட்டும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், குழந்தையோட க்ரோத்தும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் தேவையில்லாத பொருள் சாப்பிட்டு உங்கள் பாடிக்கும் ஓவர் வெயிட் போட்டிங்க அப்படின்றப்போ குழந்தையும் ஓவர் வெயிட் போட்டுருவாங்க. அது ஒரு ஆரோக்கியமான அறிகுறி கிடையாது. அதனால் உங்கள் வெயிட் வந்து ப்ராப்பராக க்ரோத் ஆகிட்டு வருது, அதாவது ஒரு மாதத்துக்கு 1 கிலோ போடுவீங்க. ஃபஸ்ட்டு 3 மந்த் வந்து வெயிட் லாஸ் ஆகும், செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்து வெயிட் கெயின் ஆவீங்க, தேர்ட் ட்ரைமஸ்டர் வந்து ஆல்ரெடி இருந்த வெயிட் வந்து டபுள் மடங்கு ஆவீங்க. அதாவது ஒரு 10 மாதத்துக்கு நீங்கள் ஒரு 12 கிலோ 10 கிலோவாச்சும் இன்க்ரீஸ் ஆகிருப்பீங்க. இது மாதிரி உங்கள் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்றப்ப நீங்கள் நார்மலாக இருக்கீங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம். கர்ப்ப காலத்தில் ஒவ்வொரு மாதம் சரியான இட அளவை நீங்கள் நிர்வகிக்கணும். அதில் மட்டும் இல்லாமல் கருவோட வரைச்சும் கரெக்டாக பாப்பாவோட வெயிட்டும் கரெக்டாக இருக்குதான்றது ஒரு டைம் ஸ்கேனில் சொல்லுவாங்க, அதை நீங்களும் பார்த்து வச்சுக்கணும், சரிங்களா. இப்போ உங்களுக்கு டெலிவரி நெருங்க போகுது இல்லைங்களா, அந்த சமயத்தில் இறுதி மாதத்தில் வயிற்றில் வளர குழந்தையோட அசைவு அதிகமாக இருக்காது, அதே நேரம் இல்லாமலும் இருக்காது. ஆரோக்கியமான குழந்தை அப்படின்றப்போ குழந்தையோட தலை வந்து பெண்ணுறுப்பு வழியாக லைட்டாக நகர தொடங்கியிருக்கும். இந்த அறிகுறிகள் கர்ப்பிணி பெண் சுயமாக அறிய முடியும். இல்லை அப்படின்றப்ப டாக்டர் செக் பண்ணி சொல்லுவாங்க, இது மாதிரி குழந்தை தலையில பெண்ணுறுப்பு கிட்ட திரும்பிட்டாங்க, ஒரு மாதம் உங்களுக்கு பேக் பெயின்லாம் வலிக்குது, ஒரு ஃபஸ்ட்டு 3 மந்த் வந்து வாமிட்டிங் வந்து அதிகமாக இருந்தது, செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து நான் ஓரளவு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், என்னால் ஒரு சில விஷயங்கள்லாம் செய்ய முடியுது, தேர்ட் ட்ரைமஸ்டரில் இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கேன், தசை பிடிப்புகள் கால் பிடிப்புகள்லாம் எனக்கு இருக்குது. இது எல்லாமே ஒரு குழந்தை உள்ள உருவானதால் நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக செய்கிற விஷயங்கள். இந்த எல்லா அறிகுறிகளும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றப்போ உங்கள் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மந்த்தோ ஸ்கேன் போகிறப்போ, பிளட் டெஸ்ட் போகிறப்போ, செக்கப் போகிறப்போ நம்ம டாக்டர் வந்து நமக்கு சொல்லிடுவாங்க குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு.
ஸோ ஒருவேளை குழந்தை வந்து ஆரோக்கியமாக இல்லை அப்படின்றப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உங்களுடைய வெயிட் குறைஞ்சிருக்கலாம். திடீர்னு சடனாக ஒரு குழந்தைக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகக்கூடாது. சடனாக ஒரு குழந்தை வந்து உறுப்புகளில் ஒரு மட்டும் கரெக்டாக க்ரோத் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் டாக்டர் கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதனால் இப்போ சொல்கிற சிம்டம்ஸ் ரொம்ப எளிமையான சிம்டம்ஸ் தான். இது எல்லாமே உங்கள் குழந்தைக்கு இருக்குன்றப்ப நீங்கள் ஃபீல் பண்ணவே வேணாம். குழந்தை ரொம்ப ப்ராப்பராக ஹெல்த்தியாக இருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நார்மல் டெலிவரி தான் ஆகும். நான் கண்டிப்பாக உங்களுக்காக கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.